ஹாய் ஒரு டேசிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிறத பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலைக்கு வந்திருக்கோம். இது வந்து நம்ம வந்து எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்துக்கலாங்க. நாகர்கோவிலில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் மூலிமா அது ட்ரெயின் மூலிமா வந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1/2 hour வந்து உங்களுக்கு டவுன் பஸ்ஸே இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கூட கன்னியாகுமரிக்கு வந்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே காலையில் நீங்கள் நேரத்தில் வந்தீங்கன்னா ஒரு 5:30 6 o'clock வந்து சன்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த போட்டுக்கு வந்து எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா க்ரௌடை பொறுத்து 2 லைன் வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 75 ரூபா கொடுத்து ஒன்று போகிற மாதிரியும், ஒரு 300 ரூபா கொடுத்து போகிற மாதிரி இருக்குங்க. ஒரு 75 ரூபா கொடுத்து போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 2.5 hours வந்து ஆகுங்க அந்த லைன் வெயிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டைமு. ஆனால் வந்து இந்த 300 கொடுத்தீங்கன்னா ஒரு 1/2 hour வந்து உள்ளே போயிடலாங்க. ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து போட்டும் கிடச்சிரும். நீங்கள் வந்து சீக்கிரம் உள்ளே போயிடலாங்க. அது உங்களோட சாய்ஸுங்க. பார்த்தீங்கன்னா 75 ரூபா லைன் இருந்தது. அது லைன் எண்டு எங்க இருக்குன்னே தெரியலங்க. நாங்களும் தொலை பார்த்தோம். அது ஊரை சுத்தி லைன் போயிட்டே இருக்குது. 300 லைன்ல நின்று போலான்னு சொல்லி வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா இங்க ரூம் காலையில வந்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஆந்திரால நாகர்கோயில இருந்து வந்தீங்கன்னா அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அப்படி வந்தீங்கன்னா இங்கேயே குளிக்கிறதுக்கு ஒரு ரூம் எல்லாம் இருக்குது. பேக் வைக்கிறதுக்கு தான் ரொம்ப ரேட் அதிகமா சொல்றாங்க. ஒரு பேக்கு வந்து 50 ரூபா கேட்கறாங்க. சரின்னு சொல்லி பேக் வச்சுட்டு குளிச்சுட்டு, பேக் வைக்கலங்க, பேக் எடுத்துட்டு வந்தோம். குளிச்சுட்டு சாப்பிட்டோம். சாப்பிட பக்கத்துல கடையெல்லாம் இருக்குது. ஒரு தோசை 70 ரூபான்னு சொல்றாங்க. இதெல்லாம் நியாயமா? 2 இட்லி ஒரு வடை 50 ரூபா. வீடு எங்க ஊர்லயே வந்து 120 ரூபா கொடுத்தா. பாத்தீங்கன்னா இதுதான் லைனு. இங்க இருந்து அந்த எண்டு வரைக்கும் லைன் இருக்கு. பாத்துக்கீங்க, அதான் வந்து பீனிக்ஸ் மாலு. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்கோம். காலையில் 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இங்கே வந்து 5 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதை க்ரௌடை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா 4 மணிக்கு முடிச்சிருவாங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா 300 போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 75 ரூபா கொடுத்து வராங்களா அந்த லைனுங்க. அதாவது இங்கே மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த செட் டாட்டை போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா டிக்கெட்டை எடுத்துக்கலாங்க நீங்கள். அதாங்க காலையில் நேரத்தில் வந்துட்டிங்கன்னா வெயில் இல்லாதப்பயே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே இருந்து வரப்போ வந்து உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்காது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hourலேயே இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளுவர் சிலையோ அந்த விவேகானந்த பாறையும் வந்து பார்த்துட்டு நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த கிளாஸ் பிரிட்ஜில் வந்து ஆல்ரெடி நாங்கள் வரக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நடந்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த போட்டு பார்த்தீங்கன்னா இது நைட்டு மட்டும் போகிறதுங்க. இது ஃபுல்லாக வந்து க்ளோஸ்டாக இருக்குங்க. இந்த இந்த ஈவினிங் மேலே ஒரு 4:30 மேலே வந்து லைனில் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த போட்டில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது நைட்டு பார்த்தீங்கன்னா வெளியே யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி க்ளோஸ்டு போட்டில் இருக்குங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் போட் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் தான் போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ரவுண்டு போயிட்டு வரவங்க வந்து இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து இங்கே வந்து இந்த பாக்ஸில் வந்து போட்டுருவாங்க. அந்த லைஃப் ஜாக்கெட் எடுத்துட்டு தான் வந்து இந்த போட்டில் வந்து போவாங்க. போட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த மக்கள்லாம் வந்து சவுண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த நீங்கள் வந்து நார்மல் ரிவர்லேயோ இல்லை ஏரியிலையோ வந்து போட் சவாரி போயிருப்பீங்க. அதுக்கும் இந்த கடலில் போகிற இந்த போட் சவாரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுங்க. சூப்பராக இருக்குங்க. அதாவது இந்த 300 ஒரு 750 நீங்கள் வந்து பே பண்ணுற அமௌண்ட் வந்து இதுக்கு இந்த போட்டுக்கோசரமே வந்து நீங்கள் வந்து ஒர்த்துங்க. அது நீங்கள் தாராளமாக போகலாங்க. அப்புறம் வந்து நீங்கள் போயிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து அங்கேருந்து வரவங்களை வந்து ரிட்டர்ன் கொண்டு வந்து விட்டுட்டு இருப்பாங்க. அந்த போட்டில் வரவங்களும் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே வர மாதிரியே இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் போகிறப்பே பார்க்கலாம், அந்த திருவள்ளுவர் சிலையும் பார்க்கலாம். அப்புறம் வந்து அந்த கண்ணாடி பாலத்தில் வந்து எல்லாம் நடந்து போயிட்டு இருப்பாங்க, அதையும் பார்க்கலாம். அது போக வந்து இந்த பாறையிலாம் அலை வந்து அடிச்சுட்டு இருக்குங்க. அதாவது கன்னியாகுமரியில் வந்து அலை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குங்க. அதை மோதாததெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு 30 rupees வாங்குவாங்க. செப்பல் பார்த்தீங்கன்னா வெளியவே விட்டுக்கலாம். அங்கேயே வந்து ஒரு ரூம் வச்சுருப்பாங்க, அதில் செப்பல் விட்டுக்கலாங்க. விவேகானந்தா பாறையில இருக்கிறோம். ஆமாங்க, பாறை மேல இருக்கிறோம். படியில உட்காந்துருக்காங்க. அதான் வந்து பாறையில உட்காந்துருக்காங்க. விவேகானந்த மண்டபம் இதுதாங்க. இல்லைங்க, அதுக்கு நல்லா பாருங்க. அதான் விவேகானந்தர் மண்டபம். தெரியும். நீ எதை காட்டுறே தெரியுதுங்க. இல்ல ஓகே, அதை விடுங்க. அதாவது வந்து இந்த இடத்துல வந்து மோடி தியானம் பண்ணனாலதான் வந்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் ஆனாரு. அதே மாதிரி நாங்களும் வந்து தியானம் பண்ண போறோம். உள்ள
உள்ள உள்ள உட்காந்து ஆழ்ந்த தியானத்துக்குள்ள போக போறோம். ஆழ்ந்த தியானம். உள்ள வந்து அளவு கிடையாது கேமரா. நாங்க உள்ள போயிட்டு தியானம் பண்ணிட்டு நாங்களும் எங்க சேனல்ல வந்து பெரிய சேனல் நாங்களும் புகையை போட்டு தியானம் பண்ண போறோம். ஆமா, ஊதுபத்தி எல்லாம் வச்சு ஊதுபத்தி வச்சு பட்டை அடிச்சு அது என்னது சாம்பிராணி இதெல்லாம் வச்சு நாங்களும் தியானம் பண்ண போறோம். என்ன ஆரஞ்சு வெட்டி காவி சட்டை தான் இல்ல கையில, மற்றபடி எல்லாமே தயாரா இருக்குது. போய் உள்ள உட்காந்து தியானம் பண்ணி நாங்களும் ஒரு யூடியூப்ல உங்களால, மக்களாகிய உங்களால ஏதோ ஆதரவு பெருகுன்னு நினைக்கிறோம். அதனால நாங்க உள்ள போறோம். ஜெய் கிருமோடம். ஜெய் கிருமோடம். ஃபர்ஸ்ட் அங்க கோவில் எது? இல்ல கோவில் எது? அங்க தெரியுது பாத்தீங்களா? இதான் வந்து நம்ம கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில். அந்த பகவதி அம்மனோட பாதம் பட்ட இடம் தான் இது. அந்த பகவதி அம்மன் வந்து இங்க சிவனுக்காக வந்து ஒற்றைக்கால நின்று தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி தவம் பண்ணிட்டு இருந்தப்ப வந்து நவகிரக நாயகர்கள் வந்து சிவனை வந்து வரவிடாம தடுத்து அந்த அம்மாவை வந்து இங்க கன்னியாவே வந்து வச்சிருக்காங்க புராணம் சொல்றாங்க அப்படின்னு செவிவழி தகவலா வந்தது. அதைத்தான் நான் உங்ககிட்ட விவேகானந்த மண்டபத்துக்கோ திருவள்ளுவர் சிலைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னா போட்டிங் வந்து தனித்தனியா இங்க வந்துட்டு மறுபடியும் அங்க போகணும். அப்பெல்லாம் வந்து ரொம்ப சிரமமா இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா கடல் சீற்றமோ இல்ல கடல் வந்து உள்வாங்கிச்சுனோ வந்து போட் வந்து ஒண்ணு இது பார்த்துட்டு திருவள்ளுவர் சிலையை வந்து பார்க்காம போயிடுவாங்க. திருவள்ளுவர் சிலையை பார்த்துட்டு விவேகானந்த மண்டபத்தை வந்து பார்க்காம போயிடுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸே பாத்தீங்கன்னா மாட்டினா இந்த மாதிரி வந்து திருவள்ளுவர் சிலையெல்லாம் பார்க்காம போயிருக்கு. அப்படி அதை வந்து குறைக்கிறதுக்கோசரம் தான் நம்ம வந்து எல்லாரும் அந்த சிரமத்தை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம கவர்மெண்ட், நம்ம ஸ்டாலின் அரசு, அவங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி பிரிட்ஜிங் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ணாடி பிரிட்ஜில தான் நம்ம அடுத்த வந்து நடந்து போறோம். அதாவது நம்ம இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கடல் மேல வந்து ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க. நம்ம அந்த கீழே அந்த இது கண்ணாடியில் நின்று நம்ம பார்ப்போம். அது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் இது இப்ப பார்க்கணும், நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. நாங்க அங்க போயிட்டு அந்த திருவள்ளுவர் சிலையில முன்னாடி நின்றுட்டு திருவள்ளுவரோட வரலாறும் நம்ம சொல்லலாம்னு இருக்கோம். நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாத அதிசயம், சைனாக்கு அப்புறமா முறையா இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி முனையில வந்து தொங்கும் பாலம், அதாவதுங்க கண்ணாடியிலேயே அமைக்கப்பட்ட தொங்கும் பாலம். இது வந்து ஒரு வித்தியாசமான முயற்சிங்க. நம்ம தமிழ்நாடு அரசால வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. கலைஞர் ஐயா வந்து திருவள்ளுவர் சிலை அமைச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணாடி பாலம். இந்த கண்ணாடி பாலத்தை நின்று பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பயத்தை ஃபீல் பண்ணுவீங்க நீங்க கண்டிப்பா. அங்க வர பெரியவங்கல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஐயோ ஐயோ ஏதாவது சொல்றாங்க. அவ்வளவு அந்த அளவுக்கு வந்து பயந்துக்கிறாங்க டக்குன்னு. நான் கூட அப்படித்தான் போய் அங்க நின்று தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளவு அழகா இருந்தது. கீழே ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால கீழே யாராவது பார்த்தாங்கன்னா டக்குன்னு பயத்தை ஃபீல் பண்ணுவாங்க. அங்க பாறைகள் அந்த மாதிரி இருக்குது. நீங்க வந்து தண்ணியில இது மேல நடந்து பார்த்துருப்பீங்க. ஆனா நாங்க வந்து கண்ணாடி மேல அப்படியே நடந்து போறோம். அதுமே வந்து கடல்ல நடக்கிற அளவுக்கு ஃபீலிங்க கொடுக்குது. நீங்க பாம்பன் பாலத்துல எப்படி ட்ரெயின் மேல போனாலே பயப்படுவீங்க, ஆனா அதே மாதிரிதான் இங்கேயும் நீங்க இது மேல நடந்து போனாலே அவ்வளவு ஒரு பயத்தை ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியல. நாங்க போய் ஜாலியா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அவரே சுத்தியும் பாத்தீங்கன்னா வந்து பக்கத்துல செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அவங்க வந்து நம்மள வந்து அலாட் பண்ணிட்டே இருக்காங்க. தம்பிகளா ஓவரா ஆடாதீங்க, கண்ணாடி லைட்டா உடஞ்சாலே நீங்க சம்மாதிதான், அந்த அளவுக்கு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நாங்க அதை பத்தி பயப்படல. நாங்க அப்படியே படுத்துட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு போஸ் கொடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளையும் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கிருந்து உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த அலை வந்து அந்த பாறைகள் மேல மோதிர காட்சி பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருந்தது. காண கிடைக்காத காட்சி. அதனாலதான் நான் படுத்துட்டேன். அப்படியே ஜாலியா வந்து படுத்துட்டே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளுவரையும் விவேகானந்தரையும் தான் பாக்குறதுக்கு தான் இங்க நம்ம அடிக்கடி போவோம். இனிமேல் இந்த அவங்க ரெண்டு பேர்த்தையும் மறந்துடுவோம் கண்டிப்பா. நம்ம வந்து இந்த பாலத்தை தான் பாக்கறதுனால அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா கோவிச்சுக்கிற வாய்ப்பு உண்டு. என் நண்பர் சரவண தொட்டு அங்க பாத்துட்டு இருக்கிறேன். பஞ்ச் பண்ணுவோம் போல தெரியுது. நானும் அதை தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். வியூக்கும் அப்படியே அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் அப்படியே வாவ் சூப்பரா இருந்துச்சுங்க அந்த காட்சி. நாங்க
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வள்ளுவர் சிலை கீழே இருக்கிறோம். காற்று ஹெவி அடிக்குது. நம்ம இந்த வள்ளுவர் சிலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம கலைஞர் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1971 அப்போ வந்து கலைஞர் வந்து ஆட்சிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராரு. அந்த டைம்ல வந்து வள்ளுவருக்கு வந்து சிலை ஒண்ணு இருக்கணும், ஒரு தோட்டம் ஒண்ணு கட்டணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. தோட்டம் வந்து சென்னையில வந்து நுங்கம்பாக்கத்துல 1976 பிப்ரவரி 1 வந்து தோட்டம் வந்து கட்டணும் அப்படி வள்ளுவருக்குன்னு சொல்லி. அங்க வந்து கருங்கல்ல வந்து தேரு இதெல்லாம் வந்து கட்டினா அப்படி. அப்ப வந்து அதை ஓபன் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்திரா காந்தி மேடம் வந்து அப்ப வந்து எமர்ஜென்சி பீரியட்ல வந்து நம்ம கலைஞர் ஆட்சியை வந்து கேன்சல் பண்ண அப்படி. அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம டிஎம்கே ஆட்சி வந்து இது கேன்சல் ஆனதுனால ஆளுநர் வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து அவருக்கு தலைமையில வந்து நம்ம இந்த வள்ளுவர் கோட்டம் வந்து ஓபன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1975 டிசம்பர் 31 அப்ப பாத்தீங்கன்னா அப்பயும் வந்து நம்ம டிஎம்கே வந்து கட்டலாம் சொல்லி முயற்சி பண்ணப்ப நம்ம இந்திரா காந்தி மேடம் வந்து அப்பயும் ஒரு டைம் வந்து டிஎம்கே ஆட்சியை வந்து கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1977 வந்து ஏடிஎம்கே பீரியட் எம்ஜிஆர் வந்து ஆட்சி பண்ணாரு. அவரு வந்து இது சிலையை வந்து கட்டி முடிச்சலான்னு சொல்லி அவரு ஒரு பிளான் போட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கட்டி முடிச்சாரு. அப்புறம் 1979 ஏப்ரல் 15 வந்து ஏடிஎம்கே மண்டல் வந்து இந்திரா காந்தி மேடம்னால வந்து கேன்சல் செய்யப்படுது தமிழ்நாட்டுல ஆட்சி. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏடிஎம்கே வந்து வின் பண்றாங்க. அப்ப வந்து 78 வந்து எம்ஜிஆர் வந்து கட்டலாம் சொல்லி முடிவு பண்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா கல்லு இல்லைன்னா செம்பு இல்லைன்னா வெண்கலம் இதெல்லாம் வந்து திருவள்ளுவர் சிலை இருந்து ஒரு 70 முடிவு பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனா வந்து அப்பயும் வந்து சில காரணங்களால வந்து கட்ட முடியல அவங்களால. அப்ப வந்து 1989 வந்து டிஎம்கே வின் பண்ணாங்க. அப்ப வந்து கலைஞர் வந்து 133 சீட்டுல வந்து கல்சிலை வந்து அமைக்கணும் கன்னியாகுமரியில அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துல வந்து அதை வந்து நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 25 ஜூன் 1997 வந்து 6 கோடியே 14 லட்சத்துக்கு வந்து திருவள்ளுவர் சிலையை வந்து 2 வருஷத்துல வந்து கட்டி முடிச்சிடணும்னு வந்து கலைஞர் வந்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா 19 அக்டோபர் 1999 வந்து இந்த சிலையை வந்து பினிஷிங் பண்றாங்க. டிசம்பர்ல வந்து 31 ஜனவரி 1 2000 வந்து ரீஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு கலைஞர் வந்து ஓபன் பண்ணிட்டாரு. ஒரு வழியா வந்து ஒரு 18 வருஷம் 19 வருஷம் வந்து அதோட இது வந்து கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டுல ஒரு பெருமையான ஒரு திருவள்ளுவருக்கு வந்து ஒரு சிலையை இங்க வந்து வச்சிருக்காரு. இதுதான் இதோட சிறப்பு அம்சமே. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கல்வெட்டுல பாத்தீங்கன்னா நம்ம கலைஞரோட பேரு இருக்கும், நம்ம எம்ஜிஆரோட பேரு இருக்கும். முதலமைச்சர் வந்து தனியாக இவரோட பேர் எடுக்காம கலைஞர் பேர் அடிக்கல் நாட்டினர் ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கல் நாட்டினர் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர். அவரோட பேர் 1979 பாத்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கேல இருக்கிறப்ப நம்ம எம்ஜிஆர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அவருக்கும் உள்ள ஒரு நட்பு காரணமா வந்து அப்ப வந்து கல்வெட்டு வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணாரு. அதனால வந்து கல்வெட்டு அவர் பேரு இதுல வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. நம்ம அந்த கல்வெட்டையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த கல்வெட்டு. நம்ம கலைஞரும் எம்ஜிஆர்னாலையும் திறந்து வைக்கப்பட்டது. எம்ஜிஆர் வந்து 1979 வந்து கல்வெட்டு வந்து முதல் டைம் வந்து இங்க இது கட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணப்ப இந்த அடிக்கல் நாட்டினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து 1999 அதாவது 2001 ஃபர்ஸ்ட் ஜனவரி 1 வந்து ஓபன் பண்ணப்ப இந்த கல்வெட்டு இங்க வச்சிருந்தாங்க. அதுதான் இப்ப நாங்க காட்டுறோம். திருக்குறளை தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் இங்க பொறிச்சு வச்சிருக்காங்க. ஒரு கல்வெட்டு மாதிரி ஞாபகத்துக்கு இங்க வந்ததுக்கு முதல் திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அகர முதலா எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே. இதே மாதிரி இந்த திருவள்ளுவர் சிலையை சுத்தி திருக்குறளை தான் பொறிச்சு வச்சிருக்காங்க. நீங்க பார்த்தாலே தெரியும், இது ரொம்ப நினைவுபூர்வமா கல்வெட்டு மாதிரியே செதுக்கி வச்சிருக்காங்க.
திருவள்ளுவர் சிலைக்கு விவேகானந்தர் பாறைக்கு வந்த பிறகு வந்து ஒரு முக்தி இது ஒரு பரவச நிலையை அடைஞ்சிட்டோம். எங்களால வந்து அதுல இருக்கிற 1330 குறளையும் படிச்சு ஞானம் பெற முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் அவரோட திருவள்ளுவர் சிலையை நோக்கி தியானம் பண்ணாவது எங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். வந்து இப்ப இன்னில இருந்து சரவணானந்தா, ஆண்டனி ஆனந்தா, தக்காளி ஆனந்தா இல்லைங்க. பாருங்க, திருவள்ளுவரை நோக்கி தியானம் பண்ணிட்டு இறங்குறங்க நம்ம யூடியூப்ல. எல்லாம் உங்க உங்களோட ஆதரவு கிடைக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து நீங்க கன்னியாகுமரி வந்து பாருங்க. இப்ப கண்ணாடி பிரிட்ஜ் போட்டிருக்கனால உங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். ஆமா, அப்புறம் அதுல எல்லாம் அப்படியே படுத்துட்டே உள்ள விழுந்துருவோம்னு நினைச்சிட்டு. அதுக்கு படத்து பேர் என்னப்பா? அந்த ஒரு படம் வருமே, ரொம்ப ஸ்லாஷிங் த்ரில்லராக தெரியல. அதெல்லாம் டக்கு டக்குன்னு அப்பப்ப படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சு. ஏன்னா சினிமா சைக்கும் பாத்தீங்கன்னா அந்த விவேகானந்தர் அந்த தியான மண்டபத்துல போயிருந்தோம். சூப்பரா இருந்தது. அந்த கடல் அலை சவுண்டுக்கோ அந்த ஓம் சவுண்டுக்கோ நீங்க உள்ள உட்காந்து அனுபவிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இது எப்படி இருந்தது. எதுக்கு இங்க வந்து மோடி தியானம் பண்ணாருன்னு இப்பதான் தெரிய வருது. ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு ஆறாவது அறிவுக்கு எட்டாம போச்சு. ஆனா இப்ப எங்களுக்கு 7வது அறிவு திறந்துருக்குது. இன்னையில இருந்து வாழ்க்கை இல்ல இந்த சைடு நிறைய இருக்குது. வெள்ள முடிதான் இருக்குது. இது ஒரு பெஸ்ட் ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு இடமா கண்டிப்பா நீங்களும் வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ன வரப்ப சாப்பிட்டு வந்துருங்க. சாப்பிடாம வந்தீங்கன்னா ஓவரா பசி எடுக்கும். இங்க வந்து சாப்பிட முடியாது. சோத்து மண்டலத்துக்கு இதை தூக்கிட்டு வரணும் ஆசைப்படாதீங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வீக் எண்ட்ல வராதீங்க, வீக் டேஸ்ல வாங்க. வீக்கெண்ட்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து கூட்டமா தான் இருக்கும். அப்ப கூட்டமா இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து 300 ரூபா கொடுத்துதான் வரணும். நாங்க 300 ரூபா கொடுத்துதான் வந்தோம். என்ன பண்றது, கையில 75 ரூபா கொடுத்து வந்துக்கலாம். வீக்கெண்ட்ல வந்தீங்கன்னா அப்புறம் உள்ள வந்தீங்கன்னா இங்க ஒரு 30 ரூபா வந்து கட்டணும் உள்ள வர்றதுக்கு. அந்த அமௌண்ட் மட்டும் தாங்க. உள்ள திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு வந்து இன்னும் வேலைகள் வந்து கமென்சிங் சூன் நடந்துட்டே இருக்கிறது. நீங்க எல்லாம் வரப்ப ஒரு மாசம் 2 மாசம் 2 மந்த் வீக் லேட்டர் வந்துறீங்கன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். போட்டோவோ போடுற ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும். நல்ல வியூஸ் கிடைக்கும். கடலும் வானமும் நல்லா ப்ளூவா இருக்கும். நீங்க வந்து அது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து முக்கடலும் சந்திக்கிற கடலும் வங்காள விரிகுடலும் அப்புறம் இந்திய பெருங்கடல் வந்து சந்திக்குது. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். குமரி கண்டத்துக்கே வந்திருக்காங்க நாங்க. அதாவது வந்து அழிஞ்சு போன இடம். அதனால வந்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குளோரியஸ் மைண்ட், குளோரியஸ் திங்கிங் எல்லாம் வரும். ஒரு கடலோட அலையும் இன்னொரு கடலோட அலையும் வந்து மோதிட்டு இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வங்காள விரிகுடாலும் அரபிக்கடலும் லவ் பண்ணுது இந்த இடத்துல வந்து சேர்ந்து. கரெக்டா பாத்தீங்கன்னா இங்கதான் திருவள்ளுவர் சிலையை பார்த்து முடிச்சோன்னா நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து காந்தி மண்டபம் இருக்குதுங்க. அந்த காந்தி மண்டபத்துக்கு போனீங்கன்னா இங்கதான் பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் வந்து இறந்த பிறகு அவங்களோட அஸ்தியை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுட்டு கன்னியாகுமரி கடல்ல வந்து கரைச்சாங்க. அப்ப வந்து பொதுமக்கள்லாம் இங்க இருந்து பார்த்தாங்க. இதுதான் காந்தி மண்டபத்தோட காட்சி. இந்த இடத்துல தான் வந்து அந்த அஸ்தி வச்சிருந்தாங்க. இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அங்க வந்து நீங்க சன்ரைஸு சன் செட்டும் நீங்க வந்து பார்க்கலாம் ஈவினிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேசர் ஷோ நடத்துவாங்க. லேசர் ஷோ பாத்தீங்கன்னா ஒரு 7 மணிலேருந்து ஒரு 8:30 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அந்த லேசர் ஷோலாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க. அந்த திருவள்ளுவர் சிலையில ஃபுல்லா லேசர் ஷோ வைப்பாங்க. அந்த கடல் அலையிலையும் அந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சூப்பரா இருக்குங்க.